நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டயாலிசிஸ்க்கு 3000 ரெடி பண்றதுக்கு பல பேர்கிட்ட கையை நெட்டி வாங்குற நிலைமையில தான் நாம இருக்கோம். மத்தவங்க கொடுக்கற பணத்தை வச்சுதான் நம்ம குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி நம்ம இருக்கும்போது சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னோம்னா நமக்கு சுத்தமா அறிவில்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நாம அப்படி சொல்ல வைக்கணுமா என்ன? இப்ப அதை பத்தி உங்ககிட்ட யார் சொன்னா? வீடு வாங்குற விஷயத்தை பத்தி நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்களா? சொன்னேன், சிவபிரசாத் கிட்ட. எங்கேயாவது கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்க கம்மியாவா பணத்தை கேட்டீங்க? லட்சக்கணக்கில் கேட்டிருக்கீங்க. திருப்பி கொடுத்துடலாங்கிற நம்பிக்கையில தான் நான் கேட்டேன். எப்படி நீங்க கொடுப்பீங்க? என் ஊர்ல இருக்கிற என்னோட ஷேரை நான் வைப்பேன். இதை நான் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன். சில மாயாஜால கதைகள் மாறி ஷேர் வரும்னு சொல்றீங்களே தவிர அது உறுதியா வரும்னு சொல்ல முடியுமா? என்னோட ஷேரை நான் வாங்குவேன். அதை வச்சு நான் ஒரு வீடு கட்டுவேன். அது என்னால முடியலன்னா ஊர்ல இருக்கிற அந்த வீடு நான் கட்டினது. அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வழி அனுப்பிட்டு உன்னையும் பசங்களையும் கூட்டிட்டு போய் நான் அந்த வீட்டுல தங்க வைப்பேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அத்தை ஒத்துப்பாங்களா? எனக்கு யாரோட சம்மதமும் வேண்டாம். மறுபடியும் நீங்க சண்டைக்கு போக போறீங்களா? அந்த பழைய வேணுகோப்பனா மாறதா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா? எனக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய சொத்து நீங்களும் நம்ம பசங்களை மட்டும்தான். மத்த சொத்துக்காக நான் உங்க எல்லாரும் இழக்க நான் விரும்பல. நான் எத்தனை நாளா உயிரோடு இருந்த வரைக்கும் என் பொண்டாட்டி பசங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? என்னோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு உங்க எல்லாரையும் கஷ்டம் மட்டும்தான் படுத்திருக்கேன். அதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணணும். அந்த சான்ஸுக்காக தான் ஆபரேஷன் பண்ணி உயிர் போயிடுங்கிற பயத்தை இல்லாம போக்கதா நான் இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த வேலை நடக்கணும். அதுக்கு இன்னும் நேரம் இருக்குமா? ஆனா நான் எடுத்த இந்த முடிவை 1 மாசத்துக்குள்ள நடத்தி காட்டணும். நீ என்னதான் எதிர்த்தாலும் சரி, என் முடிவை வாபஸ் வாங்க சொன்னாலும் சரி, நான் எடுத்த இந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடு இல்லைங்க. எனக்கு அதுதான் வேணும். ஒரு வீடு. யாரையும் எதிர்பார்க்காம என் குடும்ப சந்தோஷமா படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மத்த வேலையை பத்தி யோசனையே பண்ணுவேன். இனி அதை பத்தி நாம பேச வேண்டாம். ஹலோ பிரீத்தி, சுவாதியோட கல்யாணம் முடிஞ்சு நாங்க திரும்ப வந்துட்டு இருக்கோமா? நான் அண்ணனுக்கு கால் பண்ண அவர் எடுக்கவே இல்ல. அவன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காமா, அதான் எடுக்கல. நாங்க 2 பேரும் இப்போ உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சரி வாங்க. சரிம்மா. நாம வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாயங்காலமா பிரீத்தியோட வீட்டுக்கு போலாமா? இதுக்கப்புறம் தயவு செஞ்சு தள்ளி போடாதடா.
என்னாச்சு சூரஜ்? அங்க இருக்கிறது வேணு தானே? நீ அவன்கிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம். நேத்து அவன் நம்ம வீட்டுக்கு வந்து இங்க எல்லார்கிட்டயும் மிரட்டுற மாதிரி பேசிட்டு போனான்பா. எப்படிமா பாத்துட்டும் பார்க்காம போறது? போற வேலை எங்கேயாவது போறாம இருந்தா இறக்கி விட்டுறலாமா? நான் உங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன். கேட்டு பூட்டி இருக்கிறத பார்த்தேன். காரும் இல்ல. நீங்க எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னா. எங்க பங்க்ல வேலை பார்த்த ஸ்டாஃபோட பொண்ணுக்கு கல்யாணம். நான் உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்ப இருந்த நிலைமையில நான் அப்படி பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அதனாலதான் அதை நினைச்செல்லாம் தயவு செஞ்சு என்ன நீங்க ஒரு எதிரியா பார்க்க வேண்டாம். அதெல்லாம் பரவாயில்ல வேணும். சரி, எங்க போறீங்க? நான் டிராப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு லட்சியத்துக்காக தான் இப்ப நான் கிளம்பி வந்திருக்கேன். உங்களை பார்க்க தான். என் மனசை விட்டு நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் தான். கொஞ்சம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா. நான் உன் அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டுமாமா? வாங்க. எனக்கும் பாலாவுக்கும் முன்னாடி இருந்த காதலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அன்னைக்கு சொன்ன விஷயம்தான் உண்மை. நீங்க களங்கம் இல்லாத மனுஷன் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இப்ப உங்க முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை பத்தி யோசிக்கிறீங்களா வேணும்? இல்ல எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? யோசனை பண்ணி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் இல்ல சூரஜ். ஒரே ஒரு விஷயம்தான். பாலா. நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு மேலதான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணை மட்டும்தான் காதலிச்சிருக்கேன். ஒரே ஒரு பொண்ணுகிட்ட மட்டும்தான் கொடூரமா நடந்துட்டு இருக்கு. அது பாலாதான்.
இதுக்கப்புறம் இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு ஆயுசு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் கூடவே கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டது அவளை மட்டும்தான். என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட கொடுத்த கடனை வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதிகபட்சமா அதுக்கான நேரத்தை மட்டும்தான் அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச அந்த நொடியில இருந்து பாலாவுக்கு நான் பட்ட நன்றி கடனை எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தான் நான் யோசனை பண்ணேன். எனக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறமா அவ வேற யாருக்காவது சொந்தமாயிடுவாளோன்னு நினைச்சு பார்க்கும் போதே என் நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஒரு காலத்துல நீங்களும் பாலாவும் காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அந்த கடுப்புல தான் நான் உங்ககிட்ட வந்து நீங்க பாலாவை எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. வேணும், நான் இப்பவும் சொல்றேன், நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நாங்க நினைச்சு பார்க்கறதே கிடையாது. ஆனா அந்த காலத்தை நீங்க எனக்காக திருப்பி கொடுக்கணும். பாலாக்கு நான் பட்டிருக்கிற ஒரு கடனையாவது அடைச்சாகணும். அதுல அவளோட முதல் ஆசையையும் முதல் கனவையும் நான் நிறைவேற்றி கொடுக்கணும். நான் அதை நடத்தி வைக்கணும். வேணுகோபால் அப்படிங்கிறனா இப்போ உங்ககிட்ட வேண்டி ஒண்ணு கேட்டுக்கிறேன். சாவு வந்து என்ன கொண்டு போனதுக்கு அப்புறம் பாலாவை கைவிட்டுறாதீங்க. பாலா முதல்ல காதலிச்சது உங்களை தான் சுரேஷ். அவ கைப்பிடிச்சு அவளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வேணும் சூரஜ். நான் போனதுக்கு அப்புறம் பாலாவ நீங்க தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அவளை நல்லா பார்த்துக்கோங்க.
வேணு வந்ததை பார்த்து அவன் எங்க கூட சண்டை போட வந்தான்னு நினைச்சேன். இப்படி சொல்லுவார்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நேத்து இங்க வந்து பேசிட்டு போனப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கு. இது எனக்கும் அதிர்ச்சியா இருந்தது. பாலா தன்னை விட்டு போறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஆளு இன்னைக்கு என் முன்னாடி வந்து நின்னு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு என்கிட்ட கையேந்துறாரு. அவர் மனசுல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அந்த ஆளுக்கு வாழ்க்கை வெறுத்திருக்கும் போல. பாலாவை பைத்தியமா காதலிச்ச வேணும் இப்ப அவளை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் உயிரோட இருக்க மாட்டான்னு அவருக்கே தோணி இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு வேணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா ரொம்ப நாளா அதுக்கு யோசனை பண்ணியிருக்கணும். கடைசியா அவர் மனசார இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. பாலாவையும் குழந்தைங்களையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப வேணுகோபால் அதெல்லாம் நினைச்சு நம்ம எதுக்குப்பா கவலைப்படணும்? இதுக்கப்புறம் வேணோட வாழ்க்கையில பாலாவும் குழந்தைங்களும் வேணானா சட்டப்படி அவங்க 2 பேரும் பிரியட்டும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சித்துவனா எங்க போயிருக்காங்க ஆண்டி? மியூசிக் கிளாஸ் போயிருக்கான். மதியானம் வந்துருவான். நீ போய் லட்சு கூட விளையாடு. லட்சு, இங்க பாரு, 2 பேரும் சண்டை போடாம விளையாடணும். ஜித்துவனா வீட்ல இல்ல. அதுக்காக தான் இவளை கூட்டிட்டு போன்னு உன்கிட்ட சொன்னேன். நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டி. நீ போமா. நாங்களா சில முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். டீச்சர் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயமாப்பா? டீச்சர் அம்மா உங்களோட பசங்களையும் பாத்துக்கணும்னு அந்த அங்கிள் சொன்னாருல்ல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நாம எல்லாரும் அங்க போய் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துடலாம். கூட்டிட்டு வரலாம்பா. இங்க பாரு கல்யாணி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. டீச்சர் அம்மா இங்க கூட்டிட்டு வர யார்ப்பா உங்களை தடுக்கிறது? சொல்லுங்கப்பா, யார் உங்களை தடுக்கிறது? கல்யாணி, பாட்டி எதுக்காக என்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதுவும் இல்லாம நான் என்ன சொன்னாலும் உங்க யாருக்குமே எதுவும் பிடிக்காதே. நீயும் அவ கூட போ. கல்யாணி அக்கா நில்லுங்க. இத பத்தி நாங்க என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. முடிவெடுக்க வேண்டியது நீதான். இதுக்கு முன்னாடி மனநிலைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த வேணு நிறைய வழிகளை யோசனை பண்ணி கடைசியா இங்கேதான் வந்து சேருவார்னு எனக்கு தெரியும். இது மாதிரி மனநிலை சரியில்லாம சுத்திட்டு இருக்கவங்க தான் அதிகமா யார் மேல பாசம் வச்சிருக்காங்களோ அவங்கள கொன்னுட்டு தாங்களும் தற்கொலை பண்ணிக்கிறது தான் வழக்கம். சொல்ல போனா அந்த ஸ்டேஜ் அவர் தாண்டி இருப்பாரு. இல்லனா அடுத்த ஸ்டெப் அதான் இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, வேணுவோட இந்த மாற்றத்தை நம்ம உடனடியா பாலா கிட்ட சொல்லணும். இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படி நீ சொல்லுவ? வேணு சூரஜ் அண்ணா கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே அவகிட்ட போய் சொல்லணும். அதுக்கப்புறம் பாலாவே ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ தனியா போவத நானும் வரேன். வேணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா பாலா சைட்ல இருந்து ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்.
இதை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வேணு மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு வேணு சூரஜ் நான் கிட்ட என் வீட்டுக்காரர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்ன ஒரு ஆள் பாக்குறத கூட சகிச்சுக்க முடியாத அவரால நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரா என்ன? இல்ல, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? வேணு என்கிட்ட மனசு உடைஞ்சு போய் இதெல்லாம் சொன்னாரு. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு பொய்யை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? பாலா, உன்னை பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிறேன்னு வேணு சொல்லியிருக்காருனா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் தான் நாம யோசிக்கணும். எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். வேணுவுக்கு சாவு நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு தோணியிருக்கும் போல. அப்படி இல்லைன்னா அப்படி ஏதாவது சொல்லி அவரை நம்ப வச்சிருப்பாங்க. தான் சாகிறதுக்கு முன்னாடி பாலாவையும் குழந்தைங்களையும் பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அப்படி சாவு பத்தின யோசனைக்கு அவர் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கும் போது அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? அந்த பதில வேணுகோபன் தான் சொல்லி ஆகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.